2024 ஆரம்பிக்க போது, அதனால வருஷத்தோட பிக் லான்ச்சஸ் எல்லாமே வந்து நம்ம ஜனவரியில எதிர்பார்க்கலாம். சாம்சங், விவோ, OnePlus அவங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃப்ளாக்ஷிப் லான்ச் பண்ண போறாங்க. இது கூடவே வந்து எல்லாருடைய ஃபேவரட் ரெட்மி உடைய நோட் 13 சீரீஸும் இந்த மாதம் லான்ச் ஆக போகுது. ஸோ நீங்கள் புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்கமிங் லான்ச்சஸ் ஜனவரி என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. ஜனவரியில் முதல் லான்ச் விவோ உடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். அவங்களுடைய எக்ஸ் சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகாது. விவோ X100, X100 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி வந்துருச்சு, டெஸ்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன். கேமரா ரொம்பவே நல்லா இருக்கு. அன்பாக்சிங்கும் நம்ம சேனல்ல வரும். லான்ச் ஜனவரி 4 அன்னைக்கு. ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரே டிஸ்பிளே சைஸோட தான் வருது. சிப்செட்டும் ரெண்டுமே MediaTek Dimensity 9300. இங்க கேமரா மட்டும் சில சேஞ்சஸ் இருக்கு. விவோ X100 உங்களுக்கு ட்ரிபிள் சென்சார் 50+64+50. அதே விவோ X100 Pro உங்களுக்கு 50+50+50 ஓட வருது. பேட்டரி ரெண்டுமே 5000 mAh கெப்பாசிட்டியோட வருது. ஃபாஸ்ட் சார்ஜர் பாத்தீங்கன்னா விவோ X100 வந்து 120 வாட். iQOO 12ல கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி விவோ X100 Pro வந்து 100 வாட்டோட வருது. இதுதான் வித்தியாசம். இந்த ஃபீச்சர்ஸோட விவோ உடைய X100 Pro ஜனவரி 4 அன்னைக்கு லான்ச் ஆகுது. நம்ம சேனல்ல அன்பாக்சிங் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த கன்ஃபார்ம் லான்ச் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்லேயே ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெட்மி உடைய நோட் 13 சீரீஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோன் சீரீஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதோட அன்பாக்சிங் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் வேணுமோ நம்ம வாங்கி அன்பாக்ஸும் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோட தான் இந்த வாட்டியும் கொண்டு வராங்க. ரெட்மி நோட் 13 MediaTek Dimensity 6080 ஓட வருது. கூடவே 100 மெகா பிக்சல் ரியர் கேமரா, 5000 mAh பேட்டரி, AMOLED பேனலோட லான்ச் பண்றாங்க. அதே ரெட்மி நோட் 13 Pro Snapdragon 7S Gen 2 200 மெகா பிக்சல் மெயின் சென்சார், கூடவே 5100 mAh மேசிவ் கெப்பாசிட்டியோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகுது. அதே ரெட்மி உடைய நோட் 13 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோன் கர்வ்ட் OLED பேனலோட வரலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே MediaTek Dimensity 7200 Ultra 200 மெகா பிக்சல் மெயின் சென்சார், 5000 mAh பேட்டரி, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட அக்ரெசிவ் ப்ரைசிங்கில் வரலாம் அப்படின்னு தெரியுது இந்தியாவில். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறதும் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் லான்ச் தான். ரியல்மி உடைய 12 சீரீஸ். என்ன டேட் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல, பட் ரியல்மி 12 சீரீஸ் இந்தியாவில் ஜனவரி எண்டுக்குள்ளே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேபி ப்ரோ ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ரோவோட ஃபீச்சர்ஸ் தான் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. AMOLED பேனல், Snapdragon 7 Gen 3 50 மெகா பிக்சல் ரியர் கேமரா, இதுவும் 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இந்த ஃபீச்சர்ஸோட ரியல்மி 12 சீரீஸ்லயும் சில ஸ்மார்ட் போன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நிறைய பேருடைய ஃபேவரட் லைனப் சாம்சங் உடைய ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் ஜனவரி 17 அன்னைக்கு லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட் ரிவீலா இருக்கு. சாம்சங் S24 சீரீஸ் எப்போ மாதிரி 3 ஸ்மார்ட் போன். ஒன்று வந்து S24, 24 Plus, 24 Ultra. இங்க ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் S24 and 24 Plus இந்த 2 ஸ்மார்ட் போனும் எக்ஸினோஸ் உடைய ஃபிளாக்ஷிப் சிப், அதாவது எக்ஸினோஸ் 2400ல லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலா இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா டைனமிக் AMOLED 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார். 24 வந்து உங்களுக்கு எப்பவுமே சின்னதாக இருக்கிறதுனால பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். அதே 24 Plus 5000 mAh கிட்ட இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வரும். அதே S24 Ultra இந்த வாட்டியும் S பெனோட தான் இவங்க லான்ச் பண்ண போறாங்க. லுக்ஸ் அண்ட் டிசைன்ல பெரிய வித்தியாசம் இருக்குமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவும் டைனமிக் AMOLED, ஆனா Snapdragon 8 Gen 3ல லான்ச் பண்றாங்க. 200 மெகா பிக்சல் கேமரா, 45 வாட். இந்த ஃபீச்சர்ஸோட எப்போ மாதிரி சாம்சங் காஸ்ட்லியா தான் இந்த ஸ்மார்ட் போன்ஸையும் லான்ச் பண்ணுவாங்க. அதே சாம்சங் உடைய மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வெயிட்டிங். ஆனா பிராண்ட் ஏன் இன்னும் லான்ச் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இங்க வந்து M44, M55 எல்லாமே லிஸ்டிங்ல இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல. M44 மட்டும் இந்த மாசம் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. வருமா வராதா அப்படிங்கிறது தெரியல. M44 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 888ல தான் லிஸ்டிங்கா இருக்கு. இது கூடவே 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார். M சீரிஸ் அப்படின்னு சொன்னாவே மேசிவ் பேட்டரி. ஸோ 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட ஒரு நல்ல டிசைன்ல இவங்க கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது அப்கமிங் லான்ச்சஸ்ல நம்ம பார்க்க போறது போக்கோ லைனப். போக்கோ 2 ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. எக்ஸாக்ட் டேட் தெரியல. ஏன்னா ரெட்மி உடைய நோட் 13 சீரிஸ் வரும்போது ரீபிராண்ட் பண்ணி போக்கோல எப்பவுமே வர்றதுதான். ஸோ நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் போக்கோ தரப்புல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்க வந்து போக்கோ F6 வரலாம் அப்படின்னு தெரியுது. இது Snapdragon 8 Gen 2ல ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போனா, AMOLED பேனல், எப்போ மாதிரி 5000
5000 mAh 120 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆண்ட்ராய்ட் 14ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி போக்கோ எக்ஸ் சீரீஸ்லையும் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து ரெட்மி நோட் 13 சீரீஸுடைய ரீபிராண்ட் வெர்ஷனாக தான் இருக்கும். மீடியாடெக் டைமென்சிட்டி 6080 100 மெகா பிக்சல் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு அவுட்லுக் டிசைன் மட்டும் இவங்க சேஞ்ச் பண்ணி போக்கோடைய X6 சீரீஸ்லையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்கமிங்கில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாக்ஷிப் லான்ச். ஜனவரி 23 அன்னைக்கு OnePlus 12 சீரீஸ் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிறது இங்கே ரிவீல் ஆயிருக்குது. OnePlus 12 and 12R அவுட்லுக் டிசைனை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா பிராண்ட்ஸுமே வந்து பெரிய கேமரா மாடியூலோட தான் தராங்க. இதுவும் பிக் கேமரா மாடியூலோட வருது. இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 12 Snapdragon 8 Gen 3ல கர்வ்டு AMOLED 5500 mAh பேட்டரி 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. அதே OnePlus 12R இதுவும் கர்வ்டு AMOLED Snapdragon 8 Gen 2ல 50 மெகா பிக்சலில் 5500 mAh பேட்டரியோட வந்து 40,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு கேம் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது OnePlus 12R. இது கூடவே மற்ற லான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசோஸோ உங்களுடைய ROG லைனப் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஒப்போடைய ரினோ சீரீஸும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 2024 ஜனவரியில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய எக்ஸைட்டிங் லான்ச்சஸ் இருக்குது. இதில் எது உங்களுடைய ஃபேவரட் தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.